இப்போ இந்த விரத முறை நம்ம கடைபிடிக்கும் போது பெண்களுக்கு அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் நிகழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் அதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பொதுவாவே இந்த மாதிரி விரதங்கள் இருக்கிற நாட்கள் அவங்க ரொம்ப அழகா ப்ரிப்பேர் யோசிக்கிறாங்க. யோசிப்பாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த நாள் கோயிலுக்கு போலாமா? வேண்டாமா? முன்ன பின்ன ஆனா நீங்க சொன்ன மாரி விரதம் இருக்கும்போது தெரியாம இப்படி ஆயிட்டாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க காசி யாத்திரை வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கப்புறம் இதே மாரி ஒரு பிரச்சனை தான் இருந்திருக்கு. இது இயற்கையான ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்? ஒருவேளை என்னால முடியல. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அடுத்து வர கிருத்திகை இருக்கு பாருங்க. இல்லைன்னா அதுக்கு அடுத்து வர விசாகம். அடுத்த மாசம் வரக்கூடிய விசாக வழிபாடு. அவ்வளவுதான். அடுத்த நெக்ஸ்ட் வரக்கூடிய விசாக வழிபாடை இப்ப வைகாசி விசாகம் இருந்திருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஆடி விசாகத்துல அவங்க வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவுமே விசேஷம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அடுத்து வரக்கூடிய செவ்வாய் அல்லது வியாழன் முருகனுக்காக விரதம் இருந்துட்டாங்கன்னா அதே பலன்கள் அவர்களுக்கு